ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 10. புருஷோண்டம் வினிர்பித்ய யதாசௌஷ வினிர்கதः ஆத்மனோயனம் அன்விச்சன் அப்போ ஸ்ராக்ஷீச்சுசி கச்சுசி. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சங்களை தனித்தனியாக பிரித்த பின் முதல் புருஷ அவதாரத்தின் தோற்றத்துக்குரிய இடமாகிய காரணக்கடலிலிருந்து வெளிவந்த பகவானின் மகாவிஷ்ணு பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபம் படைக்கப்பட்ட உன்னத நீரின் கர்ப்போதக மேல் சயனித்திருக்க விருப்பங்கொண்டு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புகுந்தது. பொருளுரை. அனைத்து ஜீவராசிகளுக்கும் மூலப்பிறப்பிடமாகிய பரமபுருஷரை அல்லது பரமாத்மாவை பற்றியும் ஜீவராசிகளை பற்றியும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி தெளிவாக விவரித்தார். அதன் பிறகு அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே கடமையாக இருக்கும் பகவானின் பக்தி தொண்டிற்குரிய தலையாய அவசியத்தை இப்பொழுது அவர் விவரிக்கிறார். பரமபுருஷராகிய ஸ்ரீகிருஷ்ணரும் அவரது அம்சங்களின் அம்சங்களும் ஒருவருக்கொருவர் வேறுபாடு அற்றவர்களாவர். இதனால் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் பரம சுதந்திரம் உண்டு. இதை நிரூபிப்பதற்காக சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜனிடம் வாக்களித்தபடி ஜட படைப்பின் பிரதேசத்தில் உள்ள புருஷ அவதாரத்திற்கும் முழு சுதந்திரம் உண்டென்பதை இங்கு விவரிக்கிறார். பகவானின் இத்தகைய செயல்கள் உன்னதமானவை என்பதால் இவைகளும் கூட பரமபுருஷரின் திருவிளையாடல்கள் பக்தி தொண்டின் வாயிலாக தன்னுணர்வு பெறுவதை பற்றி செவியுறுபவர்களுக்கு பகவானின் இத்தகைய திருவிளையாடல்கள் மிகவும் சாதகமானவையாகும். அப்படியானால் உலகில் உள்ள அனைத்தையும் விட அதிக இன்பம் தரும் மதுராபுரி மற்றும் பிருந்தாவனம் ஆகிய இடங்களில் பகவானால் வெளிப்படுத்தப்பட்டதை போன்ற அவரது உன்னத லீலைகளை ஏன் சுவைத்து அனுபவிக்கக்கூடாது என்று சிலர் வாதிக்கக்கூடும். பகவானின் பிருந்தாவனத்து லீலைகள் முன்னேற்றமடைந்த பகவத் பக்தர்களால் அனுபவிக்கப்படுவதற்காகவே உள்ளன என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்த தாகூரர் இதற்கு விளக்கம் அளிக்கிறார். முன்னேற்றமடையாத பக்தர்கள் பகவானின் இத்தகைய உன்னத செயல்களை தப்பாக புரிந்து கொள்வர். எனவே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்டுள்ள ஜட பிரதேசத்தில் உள்ள பகவானின் லீலைகள் பகவானின் பிராகிருத பக்தர்களால் அல்லது இகலோக பக்தர்களால் பெரிதும் அனுபவிக்கப்படத்தக்கவையாகும். உடற்பயிற்சிகளை முக்கியமாக கொண்டுள்ள யோக முறை தேகபிமான வாழ்வில் அளவுக்கதிகமான பற்று கொண்டவனுக்காக இருப்பதைப் போலவே ஜட உலக படைப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் திருவிளையாடல்கள் அதிகமான ஜடப்பற்று கொண்டவர்களுக்கென உள்ளவையாகும். பிரபஞ்ச இயக்கங்கள் பகவானோடு சம்பந்தப்பட்டுள்ள இயற்கை சட்டங்களின் வாயிலாக செயல்படுகின்றன. பல்வேறு தொழில்நுட்ப சொற்களின் வாயிலாக ஜட இயக்கங்களை விளக்கும் குருட்டு விஞ்ஞானிகள் சட்டம் இயற்றியவரை மறந்துவிடுகின்றனர். சட்டம் இயற்றுபவர் யார் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் சுட்டிக்காட்டுகிறது. திகைக்கச் செய்யும் இயந்திர அல்லது மின்சார ஜனனையின் நுட்பமான ஏற்பாடுகளை கண்டு ஒருவன் வியப்படையக்கூடாது. ஆனால் அற்புதமாக இயங்கும் இத்தகைய இயந்திரத்தை உருவாக்கும் இயந்திர கலைஞரை ஒருவன் பாராட்ட வேண்டும். இதுவே பக்தனற்றவனுக்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும். பௌதிக சட்டங்களை நடத்துபவரான பகவானை பக்தர்கள் எப்பொழுதும் முழுமையாக போற்றுகின்றனர். ஜட இயற்கையின் மீதான பகவானின் உத்தரவு பகவத்கீதையில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. பௌதிக சட்டங்களால் நிரப்பப்பட்டுள்ள ஜட இயற்கை எனது வேறுபட்ட சக்திகளில் ஒன்றாகும். ஆகவே அது சுதந்திரமானதோ அல்லது குருட்டுத்தனமானதோ அல்ல. நான் உன்னதமான முறையில் சர்வசக்திகளையும் பெற்றிருப்பதால் ஜட இயற்கையின் மீதான எனது பார்வையாலேயே இயற்கை சட்டங்கள் அற்புதமாக செயற்படுகின்றன. இதன் காரணமாகவே இயற்கை சட்டங்களின் செயல்களும் பிரதிபலன்களும் விளைகின்றன. இவ்வாறாக ஜட உலகம் மென்மேலும் படைத்து காத்து பின் அழிக்கப்படுகிறது. இருந்தாலும் அறிவு பற்றாக்குறையுடன் இருப்பவர்கள் தனிப்பட்ட உடலிலும் பிரபஞ்ச அமைப்பிலும் உள்ள இயற்கை சட்டங்களை கற்று அதனால் ஆச்சரியமடைந்து இயற்கை சட்டங்கள் எந்த நபராலும் கட்டுப்படுத்த
படாத சுதந்திரம் வாய்ந்தவை எனும் எண்ணத்திற்கு இடங்கொடுத்து பகவானின் இருப்பை அவர்கள் முட்டாள்தனமாக இகழ்கின்றனர். பகவத்கீதை பின்வருமாறு வார்த்தைகளில் இந்த முட்டாள்தனத்திற்கு விடையளிக்கிறது. ஆனந்தம் அறிவு கொண்டதான முழுமுதற் கடவுளின் நித்திய ரூபத்தை மூடர்கள் அறிவதில்லை. மூட மனிதன் பகவானின் உன்னதமான உடல் தன்னுடைய உடலை போன்றதென எண்ணுகிறான். இதனால் இயற்கை சட்டங்களின் இயக்கத்தில் காணப்படாதவராக இருக்கும் பகவானின் எல்லையற்ற ஆளும் சக்திகளை பற்றி அவனால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. ஆனாலும் பகவான் தமது சுய ஆற்றலின் மூலமாய் அவதரிக்கும் பொழுது பொதுமக்களால் காணப்படக்கூடியவராகவே இருக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது உண்மையான உருவில் வந்து அவதரித்து பகவான் என்னும் பாகத்தில் மிகவும் அற்புதமாக செயலாற்றினார். பகவத்கீதை இத்தகைய அற்புத செயல்களுடனும் அறிவுடனும் சம்பந்தப்பட்டதாகும். இருப்பினும் மூடர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக ஏற்பதில்லை. பொதுவாக அவர்கள் பகவானின் மிகச்சிறியதும் எல்லையற்றதுமான அம்சங்களை மட்டுமே கருத்தில் கொள்கின்றனர். ஏனெனில் அவர்களால் மிகச் சிறியதாகவோ அல்லது எல்லையற்றதாகவோ மாற முடியாது என்பதே இதற்கு காரணமாகும். ஆனால் பகவானின் மிகப்பெரியதும் மிகச்சிறியதுமான உருவங்கள் அவரது மிகச்சிறந்த பெருமைகள் அல்ல. உண்மையில் எல்லையற்றவரான பகவான் நம்மில் ஒருவரைப் போல் நம் கண்களுக்கு காட்சி அளிப்பதில்தான் பகவானின் அற்புத சக்தி வெளிப்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் அவரது செயல்கள் அற்ப ஜீவன்களின் செயல்களிலிருந்து வேறுபட்டதாகும். 7 வயதில் ஒரு மலையை தூக்குவதும் இளமை பருவத்தில் 16,000 மனைவிகளை திருமணம் புரிவதும் அவரது எல்லையற்ற சக்தியின் சில உதாரணங்களாகும். ஆனால் மூடர்கள் இவற்றை கண்டபின் அல்லது இவற்றை பற்றி கேள்விப்பட்ட பின் இவற்றை கட்டுக்கதைகளென இகழ்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சுய ஆற்றலால் மனித உருவில் காணப்பட்டாலும் அவரே பூரண ஆற்றலை கொண்ட பரமபுருஷராவார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளதை போன்ற பகவானை பற்றிய செய்திகளை பணிவுடனும் சீடப்பரம்பரையின் மூலமாக செவியுறும் பொழுது தூய பகவத் பக்தர்களின் கருணையால் இத்தகைய மூடர்கள் கூட பகவானின் பக்தர்களாக மாறுகின்றனர். இக்காரணத்திற்காகத்தான் பகவானின் ஜட உலக லீலைகள் அறிவற்றவர்களின் நன்மைக்காக பகவத்கீதையிலோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்திலோ விவரிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா.